ஒரு விஞ்சி நின்றது அப்படின்றதே ஒரு சங்கடப்படுத்துகின்ற ஒரு விஷயம். ஆக 2 அணியினருமே ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய யோகா அமைப்புகளை சொன்னாங்க. அதுல இந்த 7ல் ராகு இருந்தா குறிப்பா என்ன ஒன்று சொல்லலாம், நம்முடைய ஜோதிட உலகம் இன்றைக்கு ஒரு மாறுபாடான காலகட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதுல என்னன்னா, எல்லா துறையிலும் அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், நடிப்பவர்கள், உண்மையானவர்கள் இப்படிலாம் இருக்கு. அது மாதிரி நம்ம ஜோதிட துறையிலும் இருக்கு. இன்றைக்கு இந்த ராகு கேதுக்கள் தான் நிறைய ஜோசியருக்கு சோரே போடுது, நாகதோஷம்ன்ற பேர்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எந்த நூல்லையாவது 7ல் ராகு இருந்தால் அதே போல 7ல் ராகு இருக்கும் வரனைத்தான் சேர்க்க வேண்டும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்க குருநாதர் மகரிஷி மந்திராச்சலத்துடைய நம்ம இவரு மகரிஷி ஐயா என்னைக்காவது எழுதியிருக்கிறாரா? ஒரு நூலைக்காவது காட்டுங்க, ஒரு வார்த்தையாவது காட்டுங்க. ஜோசியத்தை விட்டு போயிடுறேன். ஆனா இன்னைக்கு மேற்கு மாவட்டங்களையும் தெற்கு மாவட்டங்களையும் என்ன நடக்குது? அப்படி பார்த்த உடனே இதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஜோசியர் நிராகரிக்கிறது இல்ல, மேட்ரிமோனியிலேயே கழிச்சிடறான். காலங்காலம் இந்த ராகு கேது, அப்பாவி ராகு கேதுக்கள் தலையில தான் வரன். ஒரு மாப்பிள்ளை பொண்ணை தூக்கி போடுறது செவ்வாய் தோஷத்தை விட இன்னைக்கு நாகதோஷம் ஆகி, இல்லாத ஒரு தோஷத்தை 7ல் இருக்குது, 2ல் இருக்கு, 8ல் இருக்கு, இப்படி யார் தோஷம்னு சொன்னது? இதே அமைப்பு இருக்கு. சரி, இப்ப ஆதாரப்பூர்வமாக ஒரு 250 ஜாதகம் வாழ்வாங்கு வாழ்ந்த ஜாதகத்தை காட்டுறேன். கணவனுக்கு 7ஆம் இடத்துல இருந்து அது போன்ற அமைப்பே இல்லாமல் மனைவிக்கு 7ஆம் இடத்துல ராகுகேதுக்கள் சம்பந்தப்படாம இருந்து இருக்கிற, கணவனுக்கு 2ஆம் இடம், கணவனுக்கு 8ஆம் இடம், மனைவிக்கு ராகுகேது தோஷம் என்று நான் சொல்லுகின்ற எந்த அமைப்பும் இல்லாம மனைவிக்கு ராகுகேது தோஷம் இருந்து கணவனுக்கு இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நிறைவாழ்வு வாழ்ந்த 200 முதல் 250 ஜாதகம் வரைக்கும் என்னால கொடுக்க முடியும். எந்த ஒரு வீடியோவிலையும் எந்த ஒரு எழுத்துலையும் நான் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் எழுதுறதே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு தோஷம் இருந்தா தானே. ஆனா இங்க ஜோதிடம் வெகு எளிமையாயிடுச்சு, ரொம்ப சிம்பிள். ஜாதகமே ஜோசியமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர், லானால இருந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 12 கட்டம் எழுத என்ன தெரிஞ்சா போறோம். 7வது கட்டத்துல ராகு இருக்கா, 1வது கட்டத்துல கேது இருக்கா, 2வது கட்டத்துல செவ்வாய் இருக்கா, இந்த பார் இது செவ்வாய் தோஷம் நாகதோஷம் உள்ள ஜாதகம். இதே மாதிரி ஜாதகத்தை தான் பொருத்தணும். தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த கொடுமை. இந்த மாநிலம் தாண்டி என்னுடைய நண்பர் பிரபலமான கர்நாடகாவின் நம்பர் 1 ஜோதிடர் ஆரியவர்தன் இங்க வந்திருக்கிறார். கர்நாடகாவில் மிக பிரபலமான ஜோதிடர், நம்பர் 1 ஜோதிடர். அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அப்படியே நாகதோஷமா நான் எங்க சொல்றோன்றோம். ஆக ஜோதிடம் ரொம்ப எளிமையா ராகுகேதுக்கள் மத்தியில தூக்கி போட்டு 1ல் இருந்தா தோஷம், 7ல் இருந்தா தோஷம், அதற்கு அதே போன்ற ஒரு வர்ணத்தான் பார்க்கணும்னு இல்லாத ஒரு கருத்தையும் ஒத்து வராத ஒரு கருத்தையும் போட்டு ராகுகேதுக்களோட பொதுமக்கள் பேர்ல ரொம்ப பயத்தை உண்டு பண்ணதும் இந்த ராகுகேதுக்களால நம்ம ஜோதிட இனம் தானே தவிர வேறு யாருமே கிடையாது. இது ஒரு கசப்பான. 2வது, பூமியே ராகுவின் அமைப்புல சென்று கொண்டிருக்கிறதுன்னு நான் ஒரு இதுல இந்த பால்வழி மண்டல ஜோதிட விதியில எழுதியிருந்தேன். ஏன்னா தனி மனிதனுக்கு